Dear friends, sister and brothers, very good evening. நான் இப்போ உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜா லைஃப் ஸ்டைல் வெப்சைட் அட்ரஸ் போடுங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜா லைஃப் ஸ்டைல் வெப்சைட் அட்ரஸ் போடுங்க. www.jalifestyle.com அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே பாருங்க, வெல்கம் ஜா லைஃப் ஸ்டைல் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகே ரைட், இது தமிழில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் ஓகே. ஸோ இப்போ இந்த மெனு பார் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹோம், லைஃப் ஸ்டைல், லாகின், சைன்அப்னு வரும். இந்த சைன்அப் போயிட வேண்டாம், லாகின் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் டு யுவர் அக்கௌண்ட்னு வரும். இதில் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். அதில் நியூஸ் லெட்டர், நீங்கள் இது வரைக்கும் புதுசாக ஏதாவது நியூஸ் லெட்டர் வந்ததுன்னா அந்த நியூஸ் லெட்டர் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதான் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது முடித்த பிறகு ஐ ஹாவ் ரெட் த மெசேஜ், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுடைய ஹோம் பேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஷக்கூர் உங்களுடைய யுவர் ரெஃபரல் லிங்க். இந்த ரெஃபரல் லிங்க்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ உள்ள லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுடைய ரெஃபரல் லிங்க். இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, அது வேறு யாருக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ரெஃபரல் லிங்க்கை எப்படி காப்பி பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இது லிங்க் காப்பி ஆகிட்டுருக்கு. இதை ஓகே கொடுங்க. இப்போ காப்பி ஆகிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் போயிடுங்க. போயிட்டு ஸோ இங்கே நீங்கள் இந்த டைப் பண்ண இதை பேஸ்ட் பண்ணுங்கள். அங்கே காப்பி பண்ணிங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே அவருக்கு போயிடும். ஸோ இப்போது உங்கள் ஃப்ரெண்டு இந்த லிங்கை யூஸ் பண்ணி அவரே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி அவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவருக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது கிளியருங்களா? இதுதான் இந்த பேசிக்காக வந்து உங்களுடைய உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் மெயினான விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காப்பி பண்ணீங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணாவே போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதை கிளிக் பண்ணோடனே எகெயின் உங்களுடைய பேஜ் வருது.
நீங்கள் என்ன பண்ணணும், இது நீங்கள் நிறைய லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு புதுசாக கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜா லைஃப் ஸ்டைல் லாகின் பண்ணுங்கள். இது வரும். பாருங்க, வெளியேறுன்னு இருக்கு இல்லையா, அல்லது இங்கிலீஷில் எது வேணும்னு படிங்களா, வெளியேறு அல்லது லாக் அவுட் நீங்கள் கொடுத்து அதை லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ தமிழ் இருக்கு, தமிழில் நீங்கள் இங்கிலீஷாக மாற்றிங்க. கிளியருங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சேம் இதை லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா, அங்கே லாக் அவுட் பண்ணல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேஜ் ஓப்பனில் இருக்கோ அந்த பேஜ் அங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதை லாக் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு சைன் அப் இந்த பேஜே வரும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வராது. திரும்ப 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 பழைய உங்களுடைய வெப்சைட் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய டேஷ்போர்டு அங்கே வந்துட்டுருக்கும். உங்கள் பேர் உள்ள டேஷ்போர்டு வந்துட்டு இருக்கும். அப்போ அதில் லாக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். கிளியருங்களா? ஒரு டைம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனில் இருந்ததுன்னா உங்களுடைய டேஷ்போர்டு நீங்கள் லாகின் பண்ணி அதை லாக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டு, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணணும், லாக் அவுட் பண்ணணும். ரைட்? ஓகே, இப்படி சைன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போதே பாருங்கள், இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற உங்கள் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சைன்அப் பேஜிங்க வந்துடும். இந்த சைன்அப் பேஜில் பாருங்கள், இந்த இடம் உங்களுடைய யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் இதை லிங்க்லேருந்து பண்ண சொல்கிறோம்னா, ஒரு எழுத்தோ அல்லது ஒரு நம்பரோ சேஞ்ச் ஆனால் கூட அது வேறு யாருக்காவது போய் ஆகிடும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய யாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அவங்களுடைய பேர் வரிசையாக எழுதி வச்சுங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அப்புறம் அவங்களுடைய சிட்டி, நியர்பை சிட்டி, தாலுக் அல்லது டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி சிட்டியினுடைய பேர், இந்த 5ஐயும் நீங்கள் வரிசையாக 1 by 1 உங்களுடைய நோட்டில் ஒன்று எழுதி வச்சிங்க. குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 50 பேர்த்துக்கு இது ஃப்ரீ தானுங்க. 50 பேர்த்துக்கு நீங்கள் சொல்லலாம், இதில் ஒன்றும் லாஸ் கிடையாது. அவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் பணம் வாங்க போகிறீங்களா? இல்லை. சரி, பணம் வாங்காமல் தான் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு பணம் வந்ததுன்னா நல்ல விஷயம். ரைட்? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்துட்டு டிவி பார்க்குறது பதிலாக இதை நம்ம பார்க்குறோம். அங்கே விளம்பரம் வருது, அதுக்கு நமக்கு எதுவும் பைசா வரப்போதில்லை. இங்கே பைசா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ப்ளஸ், அப்படி இல்லைன்னா நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 20 to 50 பீப்புளுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக நீங்களே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு 50 பீப்புளுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு நோட்டை போட்டு இந்த 5 விஷயம், பேர், அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய சிட்டி, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், அவங்களுடைய பேர் இங்கே டைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒருத்தருக்காக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கேன், மஞ்சுளா தேவி. இது மேக்ஸிமம் நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? மஞ்சுளா
தேவி. கே. ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து அந்த சேர்த்து எழுதுவாங்க, ஒரு சிலர் வந்து அது பேரை வந்து இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, புல் ஸ்டாப் வைக்க வேண்டாம், ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எழுதுங்க. இன்சிலுக்கு நீங்கள் புல் ஸ்டாப் வைக்க வேணாம், ஸ்பேஸ் விட்டு எழுதிடுங்க. ஓகே. இந்த இன்சில கடைசியாக போடுங்க. ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா ஈகா ரெஜிஸ்ட்ரேஷன் போது உங்களுக்கு அங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இன்சில் எப்பயுமே கடைசியாக போட்டுங்க. இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது யூசர் நேம். இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பேரில் இன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுளா தேவின்ற பேர் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். மேபி 100 பேர் 1000 பேர் கூட மஞ்சுளா தேவின்ற பேரில் இருப்பாங்க. ஆனால் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம், இப்போ உதாரணத்துக்கு மஞ்சுளா தேவி கே 2020 அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் அதே மஞ்சுளா தேவி கே 2020ன்னு நீங்கள் ஒரு யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா, அந்த யூசர் நேமை சிஸ்டம் அக்செப்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற யூசர் நேமை சிஸ்டம் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதனால மறுபடியும் இன்னொரு முறை அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த யூசர் நேம் வச்சு தானே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த யூசர் நேமை ஜென்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த ஜென்ரேட் பண்ணுறது கூட நீங்கள் அப்புறமா நோட் பண்ணிக்கலாம், அதான் நமக்கு மனசில் இருக்கு இல்லையா, தெரியும் இல்லையா அப்படின்னு நீங்கள் இருக்க வேண்டாம். என்ன யூசர் நேமை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே உடனே அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுங்க. அந்த டீட்டெயில்ஸில் எழுதி வச்சுருந்தீங்க இல்லையா டேட்டா. இப்போ மஞ்சுளா தேவிங்கிற டேட்டா நான் எழுதி வச்சுருக்கேன். மஞ்சுளா தேவி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம். அப்போ அதுக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய யூசர் நேம் எழுதி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஒரு 4 நம்பரும் அவங்க பேரில் இருந்து ஒரு 4ம் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ இது உதாரணத்துக்கு மஞ்சுளா 0903 இது மஞ்சுளா 0903ன்னு நான் எடுத்திருக்கேன். இந்த யூசர் நேம் ஏற்கனவே ஜால் லைஃப் ஸ்டைலில் ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா இதை அக்செப்ட் பண்ணாது. மேலே அது நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கும் பொழுது இது யூசர் நேம் ஏற்கனவே ரெஜிஸ்டர் டேக்கன் அப்படின்னு வரும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். இந்த யூசர் நேம் ஏற்கனவே இருக்குது, இந்த பேரில் யாரோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ மேடம் பேர் மஞ்சுளா தேவின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் மஞ்சுளா தேவின்னு போடலாம். அதுவும் அக்செப்ட் பண்ணலன்னா மஞ்சுளா தேவி கேன்னு போடலாம். அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சுளா 0903ன்னு போட்டிருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இயர் போடுவாங்க. இயர் போட்டால் நிறைய பேர் அதே இயரில் மஞ்சுளா அப்படின்ற பேரில் யாரோ இருக்கலாம், அதனால் நான் போட்டேன். ஸோ அடுத்தது யூசர் நேம். இதை நீங்கள் எக்காரணம் ரெஃபரல் யூசர் நேம், இந்த நேம் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நபர் உங்களுக்கு கீழே வருவாங்க, இல்லைன்னா அவங்க உங்களுக்கு கீழே வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த தேர்ட் பிளேஸில் உங்கள் யூசர் நேம் இருக்குதான்னு ஒரு பார்த்துக்குங்க. ஓகே, ரைட். அடுத்து மெயில் ஐடி. கோபால். ஓகே, இப்போ ஜிமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கலாம். இது ஜிமெயில் ஐடியாக இருக்கலாம், அல்லது யாஹூவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஒரு டைம் செக் பண்ணிங்க, மெயில் ஐடி ஏதாவது சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஓகே, சரி. இந்த மெயில் ஐடி உங்களுக்கு சப்போஸ் ராங்காக இருந்ததுன்னா கூட ஃபியூச்சரில் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே ஒரு டைம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது மாதிரி காப்பி கட் பேஸ்ட்னு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு அடுத்தது 2 டைம் அந்த ஜிமெயில் ஐடி கொடுக்கணும், கன்ஃபார்ம் ஜிமெயில் ஐடி. இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆகிடும். ரைட். அடுத்தது கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும்.
ஓகே. அடுத்தது மொபைல் நம்பர் போடும்போது கம்பல்சரி +91 போட்டுங்க. +91 அப்புறம் 10 நம்பர்ஸ் போட்டுங்க. ஓகே. ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க. இப்போ பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால பாஸ்வேர்டு மாற்றி கொடுத்தனா எனக்கும் மறந்துடும், அவங்களுக்கும் நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் யூசர் நேமையே இப்போதைக்கு பாஸ்வேர்டாக அவங்களுக்கு கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு அதே யூசர் நேமை இங்கே பாஸ்வேர்டாக கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு 2 டைம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 டைம். இது நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஐ போல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு சைன்அப். இதை கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்கள் சைன்அப் கொடுங்க. இப்போ பாருங்கள், சைன்அப் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டு யுவர் அக்கௌண்ட்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம கொடுத்த யூசர் நேமு ஏற்கனவே யாரும் ஜாலிஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணாதனால அக்செப்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே யாராவது ஒருத்தர் கொடுத்து புக் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பேர் அதே யூசர் நேம் அவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன்னு வரும். சரி, சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது அந்த மெயில் ஐடி ஏற்கனவே அவர் அந்த மெயில் ஐடி யாருக்காவது கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா அந்த மெயில் ஐடி அங்கே ஆல்ரெடி மெயில் ஐடி டேக்கன்னு வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது யார்கிட்டயோ அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. 2 விஷயம், யூசர் நேம் வந்து ராங்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல லாகின் ஆகாமல் மறுபடியும் உங்களுக்கு இந்த யூசர் நேமை சேஞ்ச் பண்ணுங்கன்ற வரும். 2வது விஷயம், அந்த மெயில் ஐடி யாராவது வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருக்காருன்னா அந்த மெயில் ஐடி கொடுத்து அப்போ உங்களுக்கு அந்த மெயில் ஐடி வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னு வரும். அதனால் அவர் தெரிஞ்சுக்கலாம் அவர் யாருக்கிட்டையோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, அவர் வயசு 18க்கு கீழே இருந்ததுன்னு வச்சுங்களேன், 18 வயசுக்கு கீழே சின்ன பையனா பொண்ணாக இருக்காங்கன்னா 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அது அக்செப்ட் பண்ணாது. இங்கே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன மிஸ்டேக்னு. அங்கேயே வந்திருக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ நமக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. நான் அந்த யூசர் நேமை மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். மஞ்சுளா 0903. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால். கிளியருங்களா? சேம். இப்போ நான் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே நாங்கள் காப்பி பண்ணியிருக்கோம், அது காப்பியில் தான் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்குறேன் பாருங்க. மஞ்சுளா 0903 சேம் பாஸ்வேர்டும் அதே தானே கொடுக்குறேன். ஏன் இப்போ அது மாதிரி பண்ணுறேன்னா, நிறைய பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். அதனால் நான் ஒவ்வொருத்தருக்கும் வேறு பாஸ்வேர்டெலாம் போட்டு அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எனக்கு மறந்துடும், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் அதே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அப்புறம் அவங்க வேணுங்கிறப்ப அவங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு யூசர் நேம் வேறு ஒன்று வச்சுருக்கேன், பாஸ்வேர்டு வேறு ஒன்று வச்சுருக்கேன். ரைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே மாதிரி பாஸ்வேர்டையும் யூசர் நேமும் வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் அதை லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோடனே பாருங்கள் நியூஸ் லெட்டர் வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்டேருந்து கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஐ ஹவ் ரெட் த மெசேஜ்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல சாரதா மேடம் அவங்களுக்கு கீழே தான் இவங்களுடைய இந்த மஞ்சுளா மேடமை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், சாரதா அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது மஞ்சுளா வேறு அவங்க மேடம் யாருக்காவது இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்னா
அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற ரெஃபரல் லிங்க் பாருங்கள் இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம யூசர் நேம் கொடுத்தோம் இல்லையா, மஞ்சுளா 0903, அதுதான் இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மஞ்சுளா வேறு யாருக்காவது இதை ரெஃபர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாக வேறு யாருக்காவது யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அதுவே யூஸ் பண்ணி இவங்க பண்ணிக்கலாம். ரைட், சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிளியர் ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த உங்களுக்கு சின்னதாக ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்றேன். மை டீம் இதில் யாரெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இந்த மை டீமில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் மட்டும்தான் இவங்க மஞ்சுளா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தர் மட்டும் காமிக்குது. இதுவே நீங்கள் ஒரு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய யூசர் நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். ஓகே. அப்புறம் பர்சனல் டீட்டெயில், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னா அப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டை பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போ நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த புது பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ரைட், கிளியர். இப்போ நம்ம ஓவர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டு வந்துடும். ஓகே. இப்போ மஞ்சுளா தேவி இதில் வந்து ஃப்ரீயாக தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இவங்க பே பண்ணுறதில்ல. இதில் பணம் வருதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு ஃப்ரீ தான். ஓகே, ஃப்ரீயாக தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், கரண்ட் பொட்டன்ஷியல் இன்கம்னு கொடுத்துருக்காங்க 1000 euros. 1000 euros என்னங்க, 89 rupees. இன்றைக்கி நம்ம 90 வச்சுக்கலாம். 90 rupees ஒரு யூரோங்கிறது 90 rupeesக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ 1000 யூரோன்னா என்னங்க, 90,000 rupees ஒரு வருஷத்துக்கு. இவங்க யாரையும் சேர்த்துல இந்த லைஃப் ஸ்டைல் ஜாயின் பண்ணது மூலமாக, இந்த விளம்பரத்தை பார்க்கறதன் மூலமாக இவங்க 90,000 rupees ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 7,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் இந்த கரண்ட் பொட்டன்ஷியல் இன்கம்க்குரிய டீட்டெயில். பட் இவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு 1000 யூரோக்கு பதிலாக 350 யூரோ தான் கிடைக்கும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 350 into 90 rupees போட்டு பார்த்துங்க. அதுதான் அவங்களுடைய ஏர்னிங்ஸாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுவே மாதத்துக்கு பிரிச்சோம்னா ஒரு 2400 500 அந்த மாதிரி வரும். கிளியருங்களா? ரைட், சரி. அடுத்தது நீங்கள் அந்த பார்த்த அந்த நியூஸ் லெட்டர் இங்கே இருக்கும். வேணும்னு நீங்கள் மறுபடியும் ரீட் மோடுங்கிறது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெரிஃபை மை அக்கௌண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, ரெட் கலரில் இருக்குது. யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் வெரிஃபைன்னு இருக்குது. இதை பற்றி ஒரியே பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வந்து யாரெல்லாம் வந்து கேஒய்சி ஒரு 1500 ரூபாய்க்கு அல்லது 1200 ரூபாய்க்கு பே பண்ணிவிட்டு வவுச்சர் வாங்கிட்டு பர்சனல் வெரிஃபிகேஷன் வவுச்சர் வாங்கிட்டு பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் இந்த வெரிஃபை மை அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த வவுச்சர் நம்பர் போட்டு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, அப்புறம் உங்களுடைய பேன் கொடுத்து அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ மஞ்சுளா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்துடலாம். எப்போ பே பண்ணுறாங்களோ, வவுச்சர் வாங்கி பே பண்ணுறாங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம 10 யூரோ பே பண்ணி, தட் மீன் 1100 1200 பே பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஃப்ரீங்கிறதுனால அதை விட்டுடலாம். கீழே வருங்க, ரெஜிஸ்டர் ஆன் ஈகான் இருக்குது. இப்போ நம்ம ஈகா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், லைஃப் ஸ்டைல் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணுறோம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மேகசின் லைஃப் ஸ்டைல் கிரிப்டோன்னு இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிக்கிறோம்.
அதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா அங்கே பாருங்கள் ரீடு மோர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்போ ரெஜிஸ்டர் ஆன் ஈகா இது கிளிக் பண்ணுங்க. பண்ணும்போது இங்கே அதே தான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் ஜா லைஃப் ஸ்டைல் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது மஞ்சுளா 0903ன்றத பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிங்களா, அதே தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, அது என்ன ஈகா ஜா லைஃப் ஸ்டைல்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறீங்க. ஜா லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க நிறைய பிஸ்னஸ் கொண்டு வராங்க. இகாம் போர்ட்டல் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் கொண்டு வராங்க. அதில் கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் ட்ராவல் ஏஜென்சி மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. அதில் நமக்கு ஆடு பார்த்தா இன்கம் வரும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது இந்த ஈகா பிளாட்ஃபார்ம் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஈகாங்கிறது ஆடு ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் கேர் எடுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இங்கே வந்து அதே யூசர் நேம், இதுக்கு புதுசாக நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், டைரெக்டாக போய் ஈகாவில் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஜா லைஃப் ஸ்டைலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஈகா அந்த ஜா லைஃப் ஸ்டைலுடைய டேஷ்போர்ட்லேயே ஈகா ரெஜிஸ்டர் ஆன் ஈகான் இருக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ண மாதிரி இது கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா பை பார்ட்டிசிபேட்டிங் த ஈகா டெஸ்ட் பீரியட் யூ வில் பி rewarded with 1 free referral if you skip your PV and 3 free referral if you complete your PV. This will only be visible when ஈகா is live and out of the test period. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சனல் வெரிஃபிகேஷன் 10 euro பே பண்ணி பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு 3 ரெஃபரல் ஃப்ரீ ரெஃபரல் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு கீழே மூணு பேர்த்த அறிமுகப்படுத்துகிற மாதிரி 3 பேர்த்த கம்பெனியை அறிமுகப்படுத்தி கொடுக்குறேன்றாங்க. ஸோ அதுவே ஃப்ரீயாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாங்க. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கீழே நோ ஐ எம் நாட் ஜா லைஃப் ஸ்டைல் மெம்பர் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். அந்த பக்கம் கீழே போக வேணாம். இது கொடுத்தோடனே சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணோடனே பாருங்கள் உங்களுடைய பேர் இந்த இடத்துல வரும். இப்போ நீங்கள் இன்சியில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால இங்கே கரெக்டாக உங்களுக்கு பாருங்கள் மேலே ஃபஸ்ட் நேம் அப்புறம் சர் நேம்னு வந்திருக்கு. அப்படி இல்லை இன்சியில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் நேமில் கே வந்திருக்கும். அப்புறம் இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக இன்சியில் போடுங்கன்னு சொன்னது. ஓகே, அங்கே கொடுத்த டீட்டெயில் அப்படியே இங்கே வந்துடும், பேர், மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏஜ், ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபீமேல், சிட்டி சென்னை, ஓகே, கண்ட்ரி இந்தியா. இப்போ நீங்கள் கீழே பாருங்கள் ஐ எம் நாட் அ ரோபோட், இதை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது லாஸ்ட்டாக இமெயில் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தோடனே இங்கே எந்தெந்த செக்டாரில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கும், ஜுவல்லரி, ஃபர்னிச்சர், ஹோம், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி நிறையா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு சூஸ் அ பேக்கேஜ்னு இருக்கும். நம்ம இந்த 10 யூரோவை கொடுத்து ஒரு வவுச்சர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா, பிவி பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம்னா இந்த 2 ஆப்ஷன் வராது. ஓகே, இப்போ ஆனால் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதுனால இங்கே ஒரு முறை ரிமைண்டர் மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் 10 யூரோ பே பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீயாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. 10 யூரோ ஆர் ஃப்ரீ, பைபாஸ் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஈகா ஸ்கிப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு கீழே இருக்கிறது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஈகா ஸ்கிப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு பே பண்ணிங்கன்னா 100% கிடைக்கும். அந்த 10 euro பே பண்ணா 33% கிடைக்கும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதை இப்போ கிளிக் பண்ணிங்க. இப்போ எந்த செக்டார் வேணும் அப்படின்னு கேட்குது. ஒயின்னு, பீரு, அந்த மாதிரி பேவரேஜில் கேட்டிருக்கு. அது வேணாம் நமக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸில் டிவிஸ், அப்ளைன்சஸ், ஆடியோ, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ரெஸ்டாரண்ட், மால்ஸ், பெட்ஸ், children's parenthood, beauty product, clothes, shoes, makeup, banking product, investment, food, water, garden. இங்கே பாருங்கள், நீங்கள் இதை செலக்ட் பண்ண இங்கே பாருங்கள் 25 கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் அது உங்களுக்கு அந்த ரவுண்டு அப்படியே கலர் டர்ன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ மினிமம் 25 செலக்ட் பண்ணணும். அதில் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்த உடனே பாருங்கள், இந்த ஈகா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் ஆடுங்க பார்க்குறதுக்கு உங்களுடைய பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் இட். ரைட் சைடில் பாருங்கள், அந்த செகண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த ஆடு இன்னும் எத்தனை ஆடு பார்க்க வேண்டியிருக்குன்னு அங்கே ஷோ ஆகும். சரி, இங்கே மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு இல்லையா, டாப்பில் மெனு பார், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு, ப்ரொஃபைல், ரெஜிஸ்டர் லிங்க் இதெல்லாம் இருக்கும். இதை லாக் அவுட் பண்ணிங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் 2 விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஜார் லைஃப் ஸ்டைல் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது, அந்த டேஷ்போர்ட்லேயே ரெஜிஸ்டர் ஆன் ஈகா. ஓகே. இதில் நீங்கள் 10 euro பே பண்ணிவிட்டு வவுச்சர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக பிவி வெரிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரீனா அதை டச் பண்ண வேண்டாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் ஈகாவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது, உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அந்த ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா சைனப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃப்ரெண்டோடைய டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுடைய அந்த ஜால வெப்சைட்டை லாகின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துங்க. அப்படி ஓப்பன் இருந்ததுன்னா அதை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எகைன் உங்களுடைய பேஜை தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். கிளியருங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்.